துர்க்கையை வழிபட்டு, குறிப்பாக நவதுர்க்கையை வழிபட்டு தோற்றவர்கள் இருக்கவே மாட்டாங்க. இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். சில பேர் உங்களை பயமுறுத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க, நவதுர்கா பயங்கரமான தெய்வம், அவன் வேகமாக இருப்பான். அப்படிலாம் இல்லைங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நவதுர்கை எப்படிப்பட்ட தெய்வம்னா, தண்ணி இல்லாத காட்டில் போய் நின்று, அம்மா தாயே நவதுர்கையம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னால், இந்த நவதுர்கையும் வந்து உங்களை காப்பாள். இதெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி எவ்வளோ பெரிய இந்த உலகம்லாம் வந்து கலியுகம், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நீங்கள் ஒரு போராட்டமான வாழ்க்கையில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம், சரிங்களா? எல்லாமே நம்ம பேசலாம், அப்படி பண்ணால் இப்படி யோசிச்சுட்டா வந்துடும், அந்த தியரி இது நல்லா வந்துடும், ரோண்டா பிரெயின் தியரி வந்துடும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் பணம் கொட்டிடும், அதெல்லாம் செகண்டரி. பட் ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் கெட்ட காலங்கள் வருது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன தான் அறிவாளியாக இருந்தாலும் அந்த டயத்தில் நமக்கு ஒரு பெரிய சக்தி தேவைப்படுது. சக்தி தாங்க தெய்வம், சரிங்களா? இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் இல்லை. சுவாமி வந்து நீங்கள் என்ன வைக்கிறீங்க, லட்டு வைக்கிறீங்களா, பூந்தி வைக்கிறீங்களா, வாழைப்பழம் வைக்கிறீங்களா, இல்லை கோடி கோடியாக காசு வச்சு கும்பிட்றீங்களா, அதெல்லாம் பார்க்காது. அம்பாள் வந்து உங்களை மனசார நீங்கள் எந்த அளவுக்கு அன்பாக கும்பிட்றீங்கன்றது தான் பார்ப்பா. ஆனால் நீங்கள் அந்த 9 நாள் அம்பாளை சந்தோஷமாக, நான் சொல்லக்கூடிய மெத்தடாலஜி படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா, அடுத்த நவராத்திரிக்குள்ளே பாருங்கள், நவதுர்கை மேலே உங்களுக்கு ஒரு பெரிய காதலே வந்துடும். ஏன்னா உங்களை மிகப்பெரிய உயரத்தில், நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில், நீங்களே நினச்சி பார்க்காத அளவில் உங்களை மிகப்பெரிய சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நவதுர்கை வந்து உங்களை வாழ வைப்பாள், உங்களை ஜெயிக்க வைப்பாளுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. அதனால் சந்தோஷமாக வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும், சந்தோஷமாக நவதுர்கையை வழிபாடுகள் செய்யுங்க. செய்ய செய்ய எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும், உங்கள் வீட்டில் ஒரு இருள் சூழ்ந்து இருந்தாலும் அந்த இருளை உடைக்கக்கூடிய சக்தி வந்து நவதுர்கைக்கு உண்டு.